சந்தோஷ் சார், உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. வரட்டும் கேட்போம். வந்துட்டான் சார். உன் வைஃப் வந்திருக்காங்க பாருப்பா. ஒய்ஃபா? ஹாய். யார் நீங்க? மிஞ்சு நீயா? சந்தோஷ் இப்படி வா. இது மிஞ்சு. அன்னைக்கு ஒரு அரேபியன் குதிரை வந்தது, அது யாருப்பா? சார் அது யாரு இது யாரு எல்லாமே அப்புறம் சொல்றேன். அத வந்து நீ எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அவர் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கூட்டிட்டு போகவா? வந்தவங்க எல்லாம் எதான் சொல்றாங்க. என்னோட பர்சனல் ரூம் இருக்குமா, கூட்டிட்டு போமா? சார். டேய் டைம் வேஸ்ட் பண்ணாதடா, எனக்கு எல்லாம் தெரியும். போமா போய் கூட்டிட்டு போய் பேசலாம். Thank you very much. வாங்க. என்ஜாய். அப்படியே வீடியோ எடுத்து காட்டுங்க. பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்னப்பா? அன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்க, இவனை கூட அனுப்பி வச்சீங்க. இன்னைக்கு ஒருத்தி வந்திருக்கா, திரும்ப இவன் கூட அனுப்பி வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒருத்தி வருவா, அவ கூட அனுப்பி வைப்பீங்க. சோ இந்த ஆபீஸ மூடிட்டு மாலிங்கா லாட்ஜ்னு ஒன்னு ஓபன் பண்ணிடுங்க. நல்ல பிசினஸ் இருக்கு பாஸ். அப்படின்னா என்ன உன் மனசுல என்ன நினைக்கிறேன்? இந்த பிசினஸ் கூட கரெக்டா இருக்கும் போல இருக்கே. மிஞ்சு என்ன விஷயம் திடீர்னு இங்க? நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க. அப்ப என்ன கூட்டிட்டு போங்க. எங்க? அதான் ப்ரீ வெட்டிங் ஷூட்னு எல்லாரும் போறாங்கல்ல, ஊட்டி, கொடைக்கானல், ரெசார்ட்ஸ்னு. நம்ம 2 பேரும் போலாமா? ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மிஞ்சு, அன்னைக்கு நீங்க என்ன கட்டி பிடிச்சது தப்புன்னு தோணுச்சு. ஆனா இப்ப அந்த தப்பையே பண்ணணும்னு தோணுது. மிஞ்சு நீங்களா இத சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். எங்க வீட்ல 2-3 நாளைக்கு யாருமே இல்ல. திருப்பதிக்கு போறாங்க. நீங்க வந்துருங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து ஃபியூச்சரை பத்தி பேசலாம். சரியா? நீங்க வந்துருவீங்கல்ல? வந்துடுறேன். தேங்க்யூ. குடிங்க நல்லா குடிங்க, பார்த்து மெதுவா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு லேட்டுன்னு எனக்கு தெரியும். என்ன? நீங்க ரைட்ல போயிருக்கணும், லெஃப்ட் எடுத்துட்டீங்க. நீங்க அப்படியே நேரா போனீங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அப்படியே யூடியூப் எடுத்தீங்க. ஆமா கரெக்ட். அப்படியே போனீங்க, அப்புறம் ரிங் ரோடு வந்துச்சு. ஐயோன்னு அப்படியே முன்னாடி போனீங்க, நைஸ் ரோடு, ஃப்ளை ஓவர். அதுக்கு கீழே ஒருத்தன் நின்னுட்டு இருந்தா. அப்படியா? அவனை நல்லா புகழ்ந்தீங்க, நல்லா தண்ணி காட்டினீங்க. அவன் அங்கேயே ஸ்டாச்சு ஆயிட்டான். அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தா. அங்கிருந்து உஷா புஷா உஷா உஷான்னு வந்து இங்க உட்காந்து தண்ணி குடிக்கிறீங்க. நான் சொன்னது புரியல? இல்ல இன்னொரு கிளாஸ் தண்ணி எல்லாம் அப்புறம் குடுக்குறேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நான் சொல்லவே மறந்துட்டேன். என்னாச்சுன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சா. ஜாதகத்தை எடுத்துட்டு நேரா நஞ்சுண்ட ஜோசியர் வீட்டுக்கு போன உடனே அந்த ஜோசியர் ஒரே ஜம்ப், அரைக்குறையா குளிச்சுட்டு சிங்கிள் பீஸ் போட்டுட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டாரு. அப்படியே பஞ்சாயத்தை ஓபன் பண்ணாரு. இப்படினாரு. நான் 500 ரூபாய் வச்சேன். அட தரித்திர பிடிச்சவன 5000 ரூபான்னு சொன்னாரு. திரும்ப எடுத்துட்டேன். அப்புறம் 9வது கட்டத்தை பார்த்தாரு. 9 கிரகத்தையும் ஸ்டடி பண்ணாரு. சூர்யா அதே வீட்டுல தான் இருக்கான். சந்திரன் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் ராகு கேது இடுப்புலயே இருக்காங்களாம். அப்புறம் குரு புதன் சுக்கிரன் சனி எந்த வீட்டுல இருக்காங்கன்னே தெரியலையா, எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் கிளம்சின்னு சொல்லிட்டாரு. சோழி அப்படியே உருட்டி போட்டாரு பாரு. ஐயோ, உங்க பையனுக்கு 45 நாளைக்கு கிரகநிலை சரியா இல்ல, அதனால என்கேஜ்மெண்ட தள்ளி போடுங்கன்னு சொன்னாரு. இத சொல்லதான் வர சொன்னீங்களா? ஆமா.